ஸோ ரீசெண்டாக நான் வந்து டிக்டாக் ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் இந்தியாவில் வந்து ட்ரை பண்ணேன். நான் சூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து கிறிஸ்மஸ் ரிலேட்டடாக ஒரு கிஃப்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இந்தியாவில் டிக்டாக் அவைலபிள் இல்லை. ஸோ இந்தியாவிலேருந்து டிக்டாக் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் வீடியோஸ் போட்டு அபியூஸ் போகுமா, இது எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் வந்து தேடிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ட்ராப் ஷிப்பரோட காண்டாக்ட் கிடச்சிது. அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு டாக்குமெண்ட் சென்ட் பண்ணார். இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அது எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட டைமும் இல்லை, மணியும் இல்லை. ஸோ நான் வந்து அதை ஆண்ட்ராய்டில் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஆண்ட்ராய்டில் மோடி ஏபிகே இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் யூஸ் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ப்ராடக்ட்டை என்னால் வாங்கி வீடியோஸ் எடுக்க முடியல. அதுக்கும் நான் ட்ரை பண்ணேன். பட் லாங் ஷிப்பிங் டைம் இருந்தனால என்னால் அது பண்ண முடியல. ப்ளஸ் வந்து அந்த ப்ராடக்ட் இந்தியாவில் அவைலபிளும் இல்லை. ஸோ அதான் மெயின் ப்ராப்ளம். ஸோ அதனால் மற்றவங்க இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி நான் அப்படியே என்னோட ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி அதில் கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 10 days வீடியோஸ் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வியூஸ் போச்சு 1800 இந்த மாதிரி. பட் சேல்ஸ் வரலன்றனால நான் வந்து அதை ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோஸ் போடலை. சரி, ஓகே, ப்ராசஸ் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ண நெக்ஸ்ட் 2 days எனக்கு ஒரு சேல் வந்தது. கண்டிப்பாக அது ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் நான் போட்ட வீடியோஸ் தான் வந்தது. ஏன்னா அந்த வெப்சைட்டை நான் ஆட்ஸ்க்காக யூஸ் பண்ணதில்லை. அந்த வெப்சைட் யாருக்குமே தெரியாது. ஆர்கானிக் ட்ராப் ஷிப்பிங் மூலமாக தான் வந்தது. எஸ், ஒரு சேல் தான் வந்தது. பட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்தியாவிலேருந்து நம்ம அதை பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நான் பண்ணது ஒரு ப்ரூஃப். அதை பற்றின ஃபுல் வீடியோ என்னோட யூடியூப் சேனல் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன்.